பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். விசுவாசத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி செய்தி, the result or reward of faith. விசுவாசத்திற்கு பலன் அல்லது முடிவு என்பதை குறித்து இன்றைய செய்தி உங்களுக்கு தரப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் கடைசி பகுதி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று இருக்கிறது. விசுவாசம் முடியாது, அதை பூரணப்படுத்துகிறவர். கர்த்தர் விசுவாசத்தை பூரணப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்மில் விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தர். நாம விசுவாச வாழ்க்கையை, விசுவாசத்தை உண்டாக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த விசுவாசத்தை நம்மில் உண்டாக்கினவர் நம்முடைய கர்த்தர். எதனாலே உண்டாக்குகிறார்? வார்த்தையினாலே உண்டாக்குகிறார். எப்படி உண்டாகிறது? வார்த்தையை நான் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் போது, அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது விசுவாசம் உண்டாகிறது. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கென்று சிலவற்றை ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நாளை 23ஆம் தேதி, இந்த 23ஆம் தேதிக்கு என் மகனுக்கு என் மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், விசுவாசம், வளர்ச்சி, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நம் கண்ணுக்கு தெரியவில்லையே. ஆயத்தம் பண்ணுவது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆம், கர்த்தர் நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்முடைய மனதில் அது தோன்றவில்லை, நமக்கு அது தெரியாது, நாம் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும், நமக்கோ ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அது போதும். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் இன்னும் கேட்கவில்லை. நமக்கு என்ன தருவார் தெரியாது. நமக்கு நாளை என்ன நடக்கும் தெரியாது. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாளை நாம் என்ன பிரயாணம் பண்ணுவோம், நாளை நாம் எந்த இடத்தில் இந்த நேரத்தில் இருப்போம் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த ஆயத்தம் பண்ணினதை ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். எப்பொழுது தெரியப்படுத்துவார்? வானத்தை பார்த்திருக்கும் போதல்ல, பரலோகத்தை பார்க்கும் போது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், உனக்கு இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று. பவுல் ஆசியாவுக்கு போக வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார். ஜெபத்திலே வருகிறது, உன்னை ஆசியாவுக்கு நான் அனுப்ப மாட்டேன், நீ துரோவா பட்டணத்திலே இருக்க வேண்டும் என்றார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது துரோவா, பவுலுடைய உள்ளம் வாஞ்சித்தது ஆசியா. அப்படியே போய் அவர் பிலிப்பு பட்டணத்துக்கு போனார். பல இடங்கள் தேவன் அவருக்கு சொல்லாத, அவருக்கு தெரியப்படுத்தாத, அவர் ஆயத்தம் பண்ணின இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அங்கு ஒரு ஆற்றங்கரையில் பிரசங்கம் பண்ணினார்.
அங்கே ஒரு பெண் இருந்தாள். அவள் ஆசியக்கார பெண். ஆசியாவுக்கு போக வேண்டும் என்ற விருப்பம் அங்கு நிறைவேறிற்று. ஆகவே ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். சிலவற்றை தெரியப்படுத்துவார், சிலவற்றை மறைத்து வைப்பார். ஆனால் காலா காலத்தில் எல்லாவற்றையும் அவர் தெரியப்படுத்துவார். ஆகையினால் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். என் கர்த்தருடைய கரத்திலே என் வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. என் கர்த்தருடைய கரத்தில் என் பிள்ளைகள் பத்திரமாக இருக்கிறார்கள், என் எதிர்காலம் பத்திரமாக இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள் கடினமாக இருக்கும், தெளிவாகவே இருக்காது. கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று ஒன்று தெரியாது. நான் சென்னை பட்டணத்தில் ஆசிரியர் வேலையில் இருக்கும்போதுதான் திரும்பவும் ஆண்டவர் என்னை அழைத்து ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் ஊழிய பாதையிலே சறுக்கல்கள், எதிர்ப்புகள், பலவிதமான கஷ்டங்கள். ஒன்று அறியாத, எனக்கு தெரியாத வேலூர் பட்டணத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். 1980 ஆண்டு ஜூன் மாதம். இந்த மாதத்தில் தான் 27 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பட்டணத்துக்கு வந்து 28 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தேன். எனக்கு என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலை. நான் வந்து நின்ற 2 மணி நேரத்துக்குள்ளாக கடுமையான காற்று வீசியது. அந்த காற்றில் நிற்கவே முடியவில்லை, அவ்வளவு பயங்கரமான ஒரு காற்று. அந்த காற்றிலே கர்த்தர் என்னோடு பேசினார். நீ பலமான எதிர்ப்பை இந்த ஊரிலே சந்திப்பாய், ஒரு ஊழியத்திலே மிக பலமான எதிர்ப்பு உண்டாகும் என்று. அது ஒரு சாதாரண காற்று. ஆனால் எனக்கு கர்த்தர் இந்த ஊரிலே ஒரு பெரிய ஊழியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த நாளிலே எனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய சபையை கட்டுவோம், இந்த ஊரிலே எல்லாருக்கும் அறிமுகமான வேலூர் பட்டணத்துக்காரனாகவே நான் மாறிவிடுவேன் என்று எனக்கு அது தெரியாது. எல்லாவற்றையும் எனக்காக ஆயத்தம் பண்ணின கர்த்தர் காலா காலத்தில் அவை யாவற்றையும் வெளிப்படுத்தினார். என்னை இந்த ஊரிலே கர்த்தர் நிலைவரப்படுத்தினார். ஆரம்பத்தில் அது ஒன்று தெளிவாக தெரியவில்லை. விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா நகரத்தில் வளமான ஒரு சூழ்நிலையிலே அருமையான ஒரு வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். உலக பிரகாரமாக அவனுக்கு எந்த குறையும் இல்லை, பிள்ளை இல்லை, மற்றபடி சொத்து சுகம் எல்லாமே இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனை தேவாதி தேவன் சந்தித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். பக்கத்து வீட்டிலே சொல்லியிருப்பான், நான் போய் வருகிறேன் என்று சொல்லியிருப்பான். அப்படி சொல்லியிருக்க மாட்டான். என்ன சொல்லியிருப்பான்? நாம் ஒரு வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவோம்? போய் வருகிறேன்னு சொல்லுவோம். அவன் என்ன சொல்லியிருப்பான்? போகிறேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா திரும்ப வருவதே கிடையாது. அவன் போகிறான். நான் இந்த தேசத்தை விட்டு போகிறேன். ஆபிரகாமே, ஏன் எங்கே போகிறாய்? யார் சொல்லி போகிறாய்? யார் சொல்லி போகிறாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். கர்த்தர், கடவுள் சொல்லி போகிறேன். எங்கே போகிறாய்? தெரியாது. எப்பொழுது போகிறாய்? எப்பொழுது போகிறேன். பக்கத்தில் உள்ள என்ன எண்ணியிருப்பார்கள்? நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தான், அதனுடைய விளைவுதான் இப்படி பேசுகிறான் ஆபிரகாம். ஜனங்களுக்கு விளங்காது, நமக்கும் விளங்கவில்லை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதாவது நீ ஒரு பெரிய தேசத்துக்கு அதிபதி, உன்னுடைய பிள்ளைகள் ஏராளமாக இருக்கும் என்று அர்த்தம். இதெல்லாம் யாரும் நம்புவார்களா? அல்லது ஆபிரகாமுக்கே இது தெரிந்ததா? ஆதியில் கர்த்தர் நம்மோடு பேசுவது
தெளிவாக இருக்காது. ஓவியக்காரர்கள் ஓவியம் வரையும் போது இந்த rudimentary sketch, அதாவது ரஃப் ஸ்கெட்ச் போடுவார்கள். அதை பார்க்கும்போது இது என்னவென்றே நமக்கு தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தெரியும் அது அழகான ஒரு பூ கொத்தாக மாறுகிறது, அது ஒரு மானாக உருவெடுக்கிறது. ரஃப் ஸ்கெட்ச் நமக்கு ஒன்று விளங்காது. விசுவாசம் ஆரம்பத்தில் rudimentary sketch தான், விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு தெளிவில்லாத ஒன்றாக இருக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் பேசினது தெளிவானது ஒன்று இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் புறப்பட்டார். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னது விளங்கினதா அல்ல. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். கர்த்தரை விசுவாசிப்பது விசுவாசம், கர்த்தர் செய்வதை விசுவாசிப்பது நம்பிக்கை. ஆகவே நமக்கு விசுவாசம் என்றால் எது? தேசத்தை தருவார் என்பதல்ல, என் கர்த்தர் இவைகளை எல்லாம் செய்வார் என்று அவன் விசுவாசித்தான். ஆகையினாலே அது ஒன்றும் விளங்காவிட்டாலும் அவன் புறப்பட்டான். என் பிரியமான சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாட்களில் அநேக காரியங்கள் விளங்காது. ஆனாலும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர். அவர் உங்களுக்கு தெரியுமாகையினாலே நடப்பதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இந்த ஊருடைய முனிசிபாலிட்டி அல்ல நம்ம அழைத்து அங்க வைத்தது, நம்மை அழைத்து வைத்தது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய நோக்கங்கள் வாழ்க்கையிலே மெல்ல மெல்ல விளங்கும். எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தற்செயலாய் நீங்கள் வரவில்லை, இந்த சபைக்கும் தற்செயலாய் வரவில்லை. தேவனது அநாதி தீர்மானத்தின்படி நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆமென். இப்போது வேதம் சொல்கிறது, எபிரேயர் 4 அதிகாரம் 2 வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரியமானவர்களே, சுவிசேஷம் நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்கவில்லை, ஆகையினால் அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. இப்போது கவனியுங்கள், அவள் கேட்டார்கள். அவள் கேட்டதோடு எதை சேர்க்க வேண்டும்? சொல்லுங்கள், விசுவாசத்தை சேர்க்க வேண்டும். ஆங்கில வேதம் சொல்கிறது கம்பைன். அவள் கேட்டதோடு எதை சேர்க்கவில்லை? விசுவாசத்தை சேர்க்கவில்லை. 2 வார்த்தை இருக்கிறது அருமையானவர்களே. ஒன்று சேர்ப்பதிலே 2 வார்த்தை இருக்கிறது. ஒன்று மிக்ஸ் பண்ணுவது, இன்னொன்று கம்பைன் பண்ணுவது. இந்த 2ஐயும் குறித்து இந்த வசன அடிப்படையில் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைக்கு சாப்பிடுவதற்கு நீங்கள் மிக்சர் கொடுக்கிறீர்கள் வைத்துக்கொள்வோம். அது உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் கொடுக்க எதுவுமே இல்லாவிட்டால் நீ மிக்சர் கொடுப்பீர்கள். சரி, அதை வைத்த உடனே அதில் உள்ள கடலை மாத்திரம் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போகிறாருன்னா அவர் மிக்சர் சாப்பிடலை, அதிலிருந்து ஒன்றை தெரிந்தெடுத்து சாப்பிடும். இன்னொருத்தர் வந்து வேற ஏதாவது ஒன்று எடுத்து பச்சை கலரில் இருக்குதா அது அதை சாப்பிட்டு போவார். மிக்சர் என்பது திரும்ப பிரித்து எடுக்க முடியும். கலந்திருப்பதிலிருந்து எவைகள் கலக்கப்பட்டதோ அதை பிரித்து எடுக்க முடிவதுதான் மிக்சர். ஒரு வீட்டுக்கு காஃபி ஒருத்தருக்கு காஃபி கொடுக்குறீங்க, அவர் சொல்லுகிறாரு எனக்கு பிளாக் காஃபி தான் பிடிக்கும்னு சொல்லும்போது பாலை பிரித்து எடுக்க முடியுமா? இது கம்பைன், இது வந்து சொல்யூஷன் ஆயிட்டு. இப்போது அருமையானவர்களே, பால், சர்க்கரை, தண்ணீர், காஃபி பவுடர் எல்லாம் பிரிக்க முடியாத சேர்ந்து விட்டதல்லவா?
இப்போது இதற்கு பெயர் என்ன? காஃபே என்று புது பெயர். மிக்சர் என்பது புதிய பெயர் அல்ல, அதில் இருக்கிறது எல்லாம் அது அப்படியே இருக்குது. அதனால தான் எந்த பெயரும் கிடையாது, அதுக்கு பெயரே சொல்ல முடியாது. ஒருத்தர் அதை கடலம்பான், இன்னொருத்தர் அதை வேற ஒன்று சொல்லுவான். பெயர் சொல்ல முடியாது, ஆனால் மிக்சர் என்று ஒரு பெயர். பிரியமானவர்களே, விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்த்தால் அதற்கு பெயர் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்பது முற்றிலும் புதிதான ஒன்றாய் நமக்கு கிடைக்கிறது. அதிலிருந்து இனி எதை பிரித்து எடுக்க முடியாது, விசுவாசத்தை தனியாக்க முடியாது. எனக்கு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? தேவனது வார்த்தையும் அதை நம்புகிற ஆற்றலும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே இவைகளை பிரித்து எடுக்கவே முடியாது. இப்படி பிரித்து எடுக்க முடியாதபடி அவர்கள் வசனத்தை கேட்காதபடியினாலே அது அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட வசனத்தை பிரித்து எடுக்க முடியாதபடி கேட்கிறீர்களா, அல்லது தனித்தனியாக பிரித்து போடுகிறபடி கேட்கிறீர்களா? பிரித்து எடுக்க முடியாதபடி நீங்கள் கேட்பீர்களானால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றபடி அது வெறும் வார்த்தைகளாக பிரித்து எடுக்கக்கூடியதாய் நீங்கள் கேட்பீர்களானால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் வார்த்தையும் விசுவாசமும் சேர்ந்தது வாக்குத்தத்தம். இப்படி சேராவிட்டால் ஒரு நம்பிக்கையும் ஒரு வார்த்தையும் மாத்திரம்தான் இருக்கிறது. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இப்போது நீங்கள் நன்றாக கவனியுங்கள். தேவனது வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு என் கர்த்தர் சொன்னபடியே செய்வார் என்று நான் நம்புவது விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது மனோநிலை அல்ல, யோசித்துக் கொண்டு இருப்பதல்ல. இந்த விசுவாசம் செயல்படும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் புறப்பட்டான், விசுவாசத்தினாலே ஆபேல் பலியிட்டான், விசுவாசத்தினாலே ராகாப் அவளை பாதுகாத்தாள், விசுவாசத்தினாலே மோசேயின் தாய் தன் பிள்ளையை ஒளித்து வைத்தார். இப்படி விசுவாசத்துக்கு ஒரு செயல் உண்டு. என் பிரியமான சபையை, விசுவாசிக்கிறேன் சொல்வது மனநிலை அல்ல, நீங்கள் செயல்பட வேண்டும். என்ன செயல்படுகிறீர்கள்? விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன செயல்படுகிறீர்கள்? விசுவாசத்தினாலே எதை ஆரம்பித்தீர்கள்? விசுவாசத்தினாலே எதை பேசினீர்கள்? விசுவாசத்தினாலே எங்கே போனீர்கள்? விசுவாசத்தினாலே எதை கொடுத்தீர்கள்? விசுவாசத்தினாலே எதை வாங்கினீர்கள்? விசுவாசத்தினாலே என்ன உரையாடினீர்கள்? விசுவாசத்தினாலே எதை எழுதினீர்கள்? சொல்லுங்கள் அருமையானவர்களே, விசுவாசத்தினாலே நீங்கள் செய்தது என்ன? எபிரேயர் 11:8, எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படியானால் அவனுடைய விசுவாசத்தை அவன் முதலாவது செய்த காரியம் கீழ்ப்படிதல். என்னவென்று அறிந்த பிறகுதான் போவேன் அல்ல, சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். அப்படியானால் ஆபிரகாமை புறப்பட பண்ணினது அவரது மனமா? இல்லை. ஆபிரகாமை புறப்பட பண்ணினது சூழ்நிலையா? இல்லை. ஆபிரகாமை புறப்பட பண்ணினது பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அவரை புறப்பட பண்ணியதா? இல்லை. அவனை புறப்பட பண்ணினது எது? கர்த்தர். தேவன் ஆபிரகாமை புறப்பட பண்ணினார். அருமையானவர்களே, ஆகையினால் ஆரம்பத்தில் வாசித்தோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் பரிபூர்ணப்படுத்துகிறவரும் என்று. ஆகவே ஆபிரகாமை ஊரை விட்டு புறப்பட செய்தவர் கர்த்தர் தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் தொடங்கும்படி நாம் அனுமதிக்கிறோமா? கர்த்தர் தான் எல்லாவற்றையும் தொடங்குகிறாரா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஊருக்கு நான் வந்தது என்னுடைய மனநிலை அல்ல. எனக்கு வேலூர் தெரியாது. வேலூரை பற்றி எனக்கு தெரிந்ததெல்லாம் சென்ட்ரல் ஜெயில் மாத்திரமே. அரசியல்வாதிகள் இங்கு வருவார்கள், அதை பத்திரில் படிப்பேன். இந்த வெள்ளூர் ஹாஸ்பிட்டலை குறித்து கூட எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால்
இந்த ஊருக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்தது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே இந்த ஊரோடு கலந்து இந்த ஊரில் ஒருவராக நின்று என் கர்த்தருக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக என் தேவனை என்னை கொண்டு வந்தபடியினாலே இது விசுவாச ஊழியமாய் இருக்கிறது. இது தனி மனிதனுடைய மனோ வாஞ்சையோ ஒரு தனி மனிதனுடைய பிழைப்பு தொழிலோ அல்ல. இது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான திட்டம். அதிலே நாம் எல்லாரும் இன்றைக்கு இருக்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, ஆகையினால் ஆரம்ப நாட்களிலே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் விளங்கவில்லை. இப்போது பாருங்கள், அவன் புறப்பட்டு வந்து விட்டான், கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்குள்ளே வருகிறான். இப்போது கவனியுங்கள் என்ன சூழ்நிலை என்று. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து. யாரை போல சஞ்சரித்தான்? பரதேசியை போல சஞ்சரித்தான். வாசியுங்கள். அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கி. போதும். அவன் அசைவாரமுள்ள ஒரு கட்டடத்தில் அவன் இல்லை, கூடாரத்திலே தான் வசித்துக் கொண்டே இருக்கிறான். அவரை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்வார்கள், இவன் வாடகை வீட்டிலே இருக்கிறான். நான் நினைக்கிறேன் உங்களை எல்லாரையும் நான் தான் இங்கே வாடகை வீட்டில் இருக்கிறவன் என்று எண்ணுகிறேன். ஒரு வாடகை வீட்டில் இருப்பது மனிதனுக்கு குறைவான ஒரு அனுபவம். அவனுக்கு சொந்த வீடு கூட கிடையாது என்று சொல்வார்கள். அது ஒரு குறைவான அனுபவம் தான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளே வருகிறான். அவன் அங்கு யாராக இருக்கிறான்? பரதேசியாக இருக்கிறான், சுதேசியா இல்லை. ஒரு சொந்தம் என்று சொல்வதற்கு எந்த வீடும் இல்லை. அவன் கூடாரத்தில் இருக்கிறான். ஏன்பா ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளே என்று ஆபிரகாம் கேட்ட ஆபிரகாம் சொல்லுவான், அதற்குள்ள காலம் இது அல்ல. இன்னும் அந்த நிலம் அவனுக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த இடம் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு சொந்தம். அந்த தேசம் முழுவதும் அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அது அவனுக்கு சொந்தம். எது கொடுக்கப்படவில்லை? பரலோகத்திலிருந்து பட்டா கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த தேசம் முழுவதும் உனக்கு சொந்தம் என்று. ஆனாலும் அதை உரிமை பாராட்டும்படியான எந்த ஒரு நிகழ்ச்சியும் பூமியில் இல்லை. அங்கு கானானியர் குடியிருக்கிறார்கள், மற்ற ஜாதிகள் இருக்கிறார்கள். இந்த தேசத்தை ஆபிரகாம் தனக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவனுக்கு ஆதியிலே சொன்ன, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக்கவே சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. எப்போது நிறைவேறிட்டு? அவன் பரதேசியா இருக்கும் பொழுதே அது யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு சொந்தம். ஆகவே எப்போது ஆபிரகாமுக்கு சொந்தமாகிறது? கர்த்தர் இது உன்னுடையது என்று எப்போது சொல்லுகிறாரோ அப்போதே அது அவனுக்கு சொந்தமாயிற்று. ஆகவே உங்களுக்கு எதை தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இந்த நாளில் அது கிடைக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் என்றல்ல, அது கிடைத்து விட்டது. எப்போது கிடைத்தது உங்களுக்கு? கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அன்றைக்கே அது கிடைத்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுதான் விசுவாசம். என் தேவன் எனக்கு சொன்னதை நான் அன்றைக்கே பெற்றுக்கொண்டேன். இதை விளக்கி சொல்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஈசாக்கு கண் தெரியாமல் இருக்கும்போது யாக்கோபு ஏமாற்றி விட்டான். எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கி கொண்டு போய்விட்டான். இப்போது ஏசா வருகிறான். அப்பா, யார் நீ? ஏசாவா? அப்படியானா சற்று நேரத்துக்கு முன்பு வந்தது யார்? அவன் வந்து சகல ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போனானே. அப்பா, அவன் என்னை ஏமாற்றி இருக்கிறான். எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் கூட உம்மிடத்தில் இல்லையா? அப்போது ஈசாக்கு சொல்லுகிறான், அவன் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஈசாக்கு வாயிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று
யாக்கோபுக்கு சொன்ன அந்த நிமிடமே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் சொன்னான். சொன்ன உடனேயே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். இனி அதை யாராலே திருப்ப முடியாது? ஈசாக்கினாலே திருப்பவே முடியாது. ஏனென்றால் வாயிலிருந்து புறப்பட்டது ஈசாக்கிடமிருந்து, அந்த வார்த்தையை அனுப்பியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஒன்றை சொல்லிவிட்டால் அது அப்படியே அப்பொழுதே நடக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். இனி நடக்கும் என்றல்ல, அது நடந்து என் கர்த்தர் சொன்னவுடனேயே நடந்து விட்டது. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். ஆபிரகாமுக்கு அந்த இடம் சொந்தமாய் விட்டது. அருமையான பிள்ளை, கவனியுங்கள். விசுவாச பட்டியலில் போவோம். எபிரேயர் 11:23. எபிரேயர் 11:23 வாசியுங்கள். பரலோகத்தில் மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார், நானே வாசிக்கிறேன். மோசே பிறந்த பொழுது அவன் தாய் தகப்பன்மார் அதை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. பிரியமானவர்களே, மோசேயின் தாய் அந்த குழந்தையை பார்த்ததும் அதை அழகுள்ள பிள்ளை என்று கண்டார். தெய்வீக அழகு. The parents saw the divine purpose in the infant. அந்த குழந்தையினுடைய முகத்திலே தேவனது நோக்கத்தை பார்த்தாங்க. That was a special revelation from God to his parents. அவனுடைய பெற்றோருக்கு தேவன் விசேஷமான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாட்டை அவர் நம்புகிறார். குழந்தையை பார்த்ததும் விசேஷமான ஒரு அழகு. இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல. அப்படியான மோசேயின் பெற்றோரோடு யார் பேசியிருக்க வேண்டும்? கர்த்தர் பேசியிருக்கிறார். எபிரேய நிருபம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே மோசேயின் பெற்றோர் மோசேயை ஒழித்து வைத்தார்கள். விசுவாசம் என்றால் என்ன? கர்த்தர் ஒன்று சொல்லி அதை நம்புவதுதான் விசுவாசம். அப்படியானால் மோசேயின் பெற்றோரிடத்தில் தேவன் பேசினார். பிரியமானவர்களே, மோசேயின் பெற்றோர் யார்? எகிப்து நாட்டிலே ஒரு அடிமைகள். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு தேசத்தினுடைய மக்கள். அடிமை குலத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அடிமையில் ஒரு அடிமை. அந்த குழந்தையை எடுத்து இவன் வருங்கால தலைவன், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளுவான், இந்த தேசத்தை வெளியே நடத்துகிறவன், பார்வோன் ராஜாவை எதிர்த்து நிற்கிறவன் என்பதையெல்லாம் அவருடைய பெற்றோர்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே ஒழித்து வைத்தார்கள். பிரியமானவர்களே, மோசேயினுடைய வலது பக்கத்து வீடு, இடது பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இங்குள்ள பெண்கள் எல்லாம் போகிறார்கள். எங்கே போகிறாய்? என் குழந்தையை இனிமேல் காப்பாற்ற முடியாது, இதை நான் ஆற்றிலே எரிந்து விட போகிறேன், இந்த குழந்தையை நீ காப்பாற்ற முடியாது. எல்லாரும் ராஜாவின் கோபத்துக்கு பயந்து தாங்கள் பிழைக்கும்படியாக தங்கள் அருமையான குழந்தைகளை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு பெண், யோகேபேத் என்ற அவள் தைரியமாக தன் பிள்ளையை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அது தைரியம் அல்ல, நம்பிக்கை அல்ல, துணிச்சல் அல்ல. வேதம் சொல்கிறது அது விசுவாசம். என் கர்த்தர் இந்த குழந்தையை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பார்வோன் எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருந்தாலும் அவன் பட்டயத்துக்கு என் பிள்ளை தப்பும், அவன் ஆணைக்கு இந்த குழந்தை தப்பும். இதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? உலகத்தில் வரக்கூடிய கொடிய பாவத்திலே என் பிள்ளைகள் விழமாட்டார்கள், அக்கிரமம் என் பிள்ளையை வாரிக்கொண்டு போகாது, அநீதி என் வீட்டிலே கொடி ஏற்றாது. அப்படி விசுவாசிக்கிறீர்களா? ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக மோசேயின் பெற்றோரிடத்தில் பேசியதை அவர்கள் அப்படியே விசுவாசித்து காப்பாற்றினார். அருமையான பிள்ளை, இதுதான்
நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நாம் நம்புவதும் அதுக்கு செயல்படுவதும் தான் கர்த்தர் நமக்கு செய்கிற மகத்தான காரியத்தினுடைய ஆரம்பமாக இருக்கின்றன. எபிரேயர் 11:30 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நடந்த ஒரு காரியம். எரிகோ பட்டணத்தின் மதில்கள் எல்லாம் விழுந்தன. எதனாலே விழுந்தன அருமையானவர்களே? எரிகோ பட்டணத்துடைய மதில்கள் ஏன் விழுந்தன? நீங்கள் தான் சொல்ல வேண்டும், சொல்லுங்கள். இஸ்ரவேல் மக்கள் துதித்தார்கள், விழுந்து விட்டது கர்த்தருடைய சித்தத்தின்படி. அப்படி அல்ல சகோதரனே, அப்படி அல்ல. அவர்கள் 6 நாள் சுற்றி வந்ததுனாலும் அல்ல, 7 நாள் 7 தடவை சுற்றி வந்ததுனாலும் அல்ல. அவர்களுக்கு தேவன் தெளிவாக சொல்லி இருந்தார், இந்த தேசத்தை நான் உன் கரத்திலே ஒப்பு கொடுப்பேன் அல்ல. நீங்கள் வாசிக்காதை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் சொல்லும் போதே அது முடிந்து போயிற்று. எரிகோ கோட்டை விழுந்த பிறகல்ல, இவர்களை எல்லாம் ஜெயித்த பிறகல்ல, எரிகோவுக்கு நுழைவதற்கு முன்பே எரிகோ யோசுவாவுக்கு சொந்தமாயிற்று. என் அருமையான தேவ பிள்ளையை, நீ பரீட்சைக்கு போகிறாய், நீ ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தோடு பரீட்சைக்கு போகிறாய். உன்னை பார்த்து உன் சிநேகிதி கேட்கிறாள், பிரீத்தி நீ பாஸ் ஆவாயா என்று. நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் பாஸ் ஆகிவிட்டேன், என் கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்த பிறகுதான் நான் பரீட்சை எழுதுகிறேன். தட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பரீட்சை எழுதிய பிறகுதான் நான் வெற்றி பெறுகிறேன். ஏனென்ற கர்த்தர் எனக்கு நான் வெற்றி பெற்ற பிறகுதான் பரீட்சை எழுதுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எதை முதலாவது வாக்களித்திருக்கிறார்? வெற்றியை. யோசுவா, உனக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தேன். யோசுவா கையிலே ஒப்பு கொடுத்த பிறகுதான் அந்த அங்கே ஒப்பு கொடுத்தேன்னு சொன்ன பிறகு அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியது. ஆகவே இதுதான் விசுவாசம் அருமையானவர்களே. யோசுவா போய் ஜெயிக்கும் போதே அவருக்கு தெரியும், ஏற்கனவே இந்த தேசம் எனக்கு சொந்தமாயிற்று. இந்த வேறொரு பட்டணத்தில் ஊழியம் செய்கிறோமே, இந்த பட்டணம் இயேசுக்கு சொந்தமாயிற்று என்ற நிச்சயம் நமக்கு உண்டா? நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் எப்படி கொடுத்திருக்கிறார் அருமையானவர்களே. ஆகவே நீங்கள் வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு போவதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி. என்ன வாக்குத்தத்தம்? இவைகளை எல்லாம் நான் ஜெபிக்கும் போதே பெற்றுக்கொண்டே, இனி பெறப்போகிறேன் அல்ல, என் தேவன் சொன்னபடியே எனக்கு தந்திருக்கிறார். சரி, அவர்கள் புறப்பட்டு போன வேகத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் அந்த கொம்பு எக்காள சத்தத்தினால எது விழுந்து விட்டது சொல்கிறார்கள்? எரிகோ அல்ல. அந்த எக்காளம் எந்த கொம்புல செய்யப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஆட்டு கொம்பு. ஆட்டு கொம்புல என்ன சத்தம் வரும்? ஆட்டு கொம்புல எவ்வளவு சத்தம் வரும்? குறைந்த அளவு சத்தம் தான் வரும். அது நமக்கே காது கேட்காது. என்னப்பா வாயில் என்ன வச்சுக்க, விசில் வச்சுட்டு போறியான்னு கேட்பான். ஒரு சத்தமே கேட்காது. அப்படிப்பட்ட ஆட்டுக்கொம்பு சத்தத்தினால் அல்ல அது விழுந்தது. உன் சத்தம் எவ்வளவு மெல்லிதாக இருந்தாலும், உன் நடைகள் எப்படி இருந்தாலும், தேவனது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே வெற்றி நிச்சயம். ஆகவே எரிகோவில் அந்த மதிலெல்லாம் கீழே இடிந்து விட காரணம் தேவனது வார்த்தைகள். அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறாய், ஆகவே எல்லாம் நடக்கின்றன அருமையானவர்களே. ஆகவே இந்த நாளில் என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்குமானால் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அருமையானவர்களே. இன்றைக்கு தப்பிதமாக எண்ணிவிடாதீர்கள். பிரேயர் வாக். இன்றைக்கு எதை சுற்றி வர சொல்கிறார்கள்? காலையில் 5 மணிக்கு எழுந்து ஈஸ்ட் காந்தி நகரை சுற்றி வருகிறார்கள். அதற்கு என்ன பெயர்? பிரேயர் வாக். அந்த ஜெப நடை, நடந்து நடந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் திஸ். ஜெபமே பண்ணாதவன் தெருவில் ஜெபம் பண்ணிக்கிட்டு அது போகிறான், நல்லது.
அதுக்கு நான் எதிர்ப்பல்ல. ஜெபம் உட்கார்ந்து பண்ணினால் என்ன, நடந்து பண்ணினால் என்ன, படுத்து பண்ணாமல் இருந்தால் நல்லது. நடந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே போகிறார்கள், நல்லது. ஆனால் நான் நடந்து வந்ததினாலே இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் எப்படி சொல்லுகிறாய்? யோசுவா சுற்றி சுற்றி வந்தான், எரிகோ பட்டணம் சொந்தமாயிற்று. நானும் காந்தி நகரை சுற்றி சுற்றி வருகிறேன், காந்தி நகர் இயேசுவுக்கு சொந்தமாக. இயேசு சொன்னாரா காந்தி நகரை சுற்றி சுற்றி நட என்று சொன்னாரா? சுவிசேஷத்தை சகல ஜாதிக்கும் பிரசங்கம் பண்ணு. ஆகவே இது இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு எண்ணிக்கொள்கிறார்கள் சுற்றி சுற்றி வந்தால் என்ன நடந்துவிடும் என்று. வேலூர் பட்டணத்தில் கூட ஒரு தவறு நடந்தது. சுமார் 100 கார்களை எடுத்துக்கொண்டு இந்த கோட்டையை சுற்றி சுற்றி வந்து ஒரு பெரிய ஊழியக்காரனையும் அதில் ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்தில் பிரசங்க மேடைக்கு வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் வேலூர் கோட்டையை சுற்றி வந்து விட்டோம், இனி வேலூர் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். பிரியமானவர்களை வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள், இது அல்ல. ஆகவே இதற்காக அல்ல இது பயன்படுவது. எரிகோ கோட்டை விழுந்தது தேவனது வார்த்தைகளை நம்பினபடியினாலே. சுற்றி நடந்தது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது அடையாளம், அவ்வளவுதான். ஆகவே அருமையானவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அப்போது நடக்கும். அடுத்ததாக ராகாப் என்கிற வேசி என்கிறோம். நான் அவளை நான் இப்போது வேசியாக பார்க்க, அவளை விசுவாசியாக நான் பார்க்கிறேன். வேதம் அப்படி சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவளுடைய அறிக்கையை பாருங்கள். ராகாப் என்கிற பெண் சொல்லுகிற அந்த பெண் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார் என்றல்ல, ஒப்பு கொடுத்தார். இன்னும் படையெடுத்து வரவில்லை, இன்னும் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் வேசி என்று அழைக்கப்படுகிற அந்த பெண் சொல்லுகிறாள், என் கர்த்தர் இந்த நகரத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். வியாதியஸ்தலுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சகோதரனே, உன் வியாதி சுகமாகிவிட்டது. இன்னும் ஜுரம் அப்படித்தான் இருக்குது, இருமல் அப்படியே தான் இருக்குது, எழுந்து நிற்க முடியவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சுகமாகி விட்டீர்கள். அது என்ன வார்த்தை? தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினது. நான் சுகமாக்கி விட்டேன் என்று தான் கர்த்தர் சொல்லுவார் நமக்கு. ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்று அதை நீங்கள் சொல்லுங்கள், அது அப்போது நடக்கும். பிரியமானவர்களே, இப்போது உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவன் தான் சொன்னதை எல்லாம் பரலோகத்தில் முடித்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் முடித்த காரியத்தை தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுதந்திரிக்க போகிறீர்கள். அதுதான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவானவர் எதை செய்ய நான் காண்கிறேனோ அதையல்லாமல் வேறு ஒன்றையும் நான் செய்யேன். அப்படியானால் இன்றைக்கு காலையிலே நமக்கு என்ன வேண்டும்? பிரகாசமான மனக்கண் வேணும். எதுக்கு? சாயங்காலம் டிவி பார்க்கறதுக்கல்ல, அதுக்கெல்லாம் நல்ல கண் இருக்குது. பிரகாசமான மனக்கண் வேணும். எதுக்கு? பரலோகத்தில் எவைகளையெல்லாம் கர்த்தர் எனக்கு முடித்து வைத்திருக்கிறார் என்பதை காண்பதற்கு எனக்கு என்ன வேண்டும்? பிரகாசமான மனக்கண். ஜெபம் பண்ணும்போது பைபிள் வாசிக்க கண் இருக்குது, ஆனால் சொல்லப்பட்ட சத்தியம் எந்த அளவுக்கு எனக்கு நிறைவேறி கர்த்தர் வைத்திருக்கிறார் பார்க்க இந்த கண் போதாது, பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தருவாராக. எபேசியர் 1:18 வாசியுங்கள். சீக்கிரமாய் வாசிகள். எபேசியர் 1:18 இல்லையா? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும்
அதாவது பரிசுத்தவான்களிடத்தில் தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம். உங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். என்ன ஐஸ்வர்யம்? சமாதானம், சந்தோஷம், வெற்றி, இதெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் எல்லாம் வைத்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யத்தை காண்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தருவாராக. ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதை கேளுங்கள்? ஆண்டவரே, நான் என் மகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், என் மகனுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், சபைக்காக ஜெபம் பண்ணுகிறேன், விடாம பிரசங்கம் பண்ற என் போதகருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நேர் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, என்ன வைத்திருக்கிறீர் இவர்களுக்கு என்பதை சொல்லும். அதை காண்பதற்கு உங்களுக்கு என்ன தேவை? பிரகாசமான மனக்கண். அந்த கண் இருந்தால் கண்டு கொள்வோம். பிரியமானவர்களே, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார். பேதுருவுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 16:19 வசனம். 19 வசனம் வாசியுங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ, அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ, நீ பூலோகத்தில் கட்டு அவிழ்ப்பது எதுவோ, அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, கட்டவிழ்ப்பு முகாமுக்கு போய் வந்தவர்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன் ஒரு கேள்வி. தெரியாது, நான் கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை இப்போது சொல்லுகிறேன். நான் சரியாக சொல்கிறேனா என்று பாருங்கள். நான் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நான் பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். நான் சரியாக சொல்கிறேனா? நான் சரியாக சொல்கிறேனா? நான் சரியாக சொல்கிறேனா? இல்லை. என்ன தவறு என்றால், அங்கு கட்டப்படும் என்று சொல்லப்படவில்லை, கட்டப்பட்டிருக்கும். அப்படியானால் நான் கட்டுவது முதலாவது நடக்கிறதா, கட்டப்பட்டிருப்பது முதலாவது நடக்கிறதா? கட்டப்பட்டிருப்பது முதலாவது நடக்கிறது. கட்டப்பட்டிருப்பது எங்கே நடக்கிறது? பரலோகத்தில். கட்டுவது எங்கே நடக்கிறது? பூலோகத்தில். அப்படியானால் எங்கு முதலாவது நடக்கிறது? பரலோகத்தில் முதலாவது நடக்கிறது. அதை பின்தொடர்ந்து எங்கே நடக்கிறது? பூமியிலே நடக்கிறது. அப்படியானால் பரலோகத்தை பூலோகம் பின்பற்றுகிறதா, பூலோகத்தை பரலோகம் பின்பற்றுகிறதா? பரலோகத்தை பூலோகம் பின்பற்றுகிறது. நீங்கள் எந்த கட்டை அவிழ்க்கிறீரோ அது பரலோகம் அவிழ்த்தால் பரலோகம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று அர்த்தம். அப்படி ஒருபோதும் தேவன் செய்ய மாட்டார். இன்றைக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அல்லவா? நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டு அவிழ்க்க அல்ல, கட்டு அவிழ்க்கப்பட்டிருப்பதை காண வேண்டும். இப்போது உங்கள் மகனுடைய திருமணத்துக்கு ஜெபம் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய மகனுடைய திருமணத்துக்கு ஜெபம் பண்ணுகிறீர்கள். பல தடைகள் இருக்கின்றன. பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஜெபம் பண்ணுகிறீர்கள், அட்மிஷனுக்கு ஜெபம் பண்ணுகிறீர்கள், பல தடைகள் இருக்கின்றன. இப்போது இந்த தடையில் இருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தில் நீக்குகிறேன். ஆமென். போஸ்ட் நோ அட்மிஷன் முடிஞ்சது. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, நீங்களாக எதை கட்ட முடியும்? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த கட்டை அவிழ்த்தாரோ அதை நீங்கள் பார்த்து அதற்கு ஜெபம் பண்ணுங்கள். என்ன வைத்திருக்கிறார் என்பதை காண்பதுதான் கட்டு. எந்த கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ அதை மனக்கண்ணால் கண்டு அதை ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் பூலோகத்தில் உங்கள் வீட்டுக்கு வரும். ஆமென். மற்றபடி நீங்களாக கட்டாதீர்கள். நான் உத்தரவிடுகிறேன், நான் ஆணையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில், ஒன்றும் நடக்காது. தொண்டதான் வலிக்கும். You see the will of God. நீங்கள் சொன்ன உடனே கர்த்தர் என் பிள்ளை சொல்லிட்டான்னு சுருட்டி ஓடி வந்துட மாட்டார். ஆண்டவர் வேலைக்காரன் அல்ல, எஜமான். என் எஜமான் எதை செய்வாரோ அதை நான் கண்டு அதைத்தான் இந்த பூமியிலே நடத்த வேண்டுமே தவிர வேலைக்காரனாக நான் சொல்வதை என் எஜமான் செய்யவே மாட்டார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே கட்டவிழ்ப்பது கட்டுவது எல்லாம் வேத வசனத்தின்படியாக அமைவதாக.
பிரியமானவர்களே, ஆகவே இதுதான் பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, இன்னும் அதிக சமயமில்லை, நான் முடிக்கப் போகிறேன் செய்தியை. விசுவாச பாதையிலே தொடர்ந்து நடங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னதை நம்புங்கள். பிரியமானவர்களே, அன்று பார்வோன் அரசனுடைய கட்டளை, எபிரேய குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். ஆண் குழந்தைகள், எபிரேய குழந்தைகள் எல்லாமே தூக்கி எறியப்படுகின்றன. இக்கட்டான ஒரு நேரம், யோகேபேத் மோசேயின் தாய் 3 மாதம் கழித்து தான் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகிறாள். பக்கத்தில் உள்ளவர் சிரிக்கிறார்கள். அன்றைக்கே செய்திருக்கலாம், பெற்றவுடனே தூக்கி போட்டுவிட்டால் பிரச்சனையே இல்லை. 3 மாதம் வளர்த்து, அது முகம் பார்த்து சிரித்து, அது கைகளிலே தவழ்ந்து, இப்படியெல்லாம் பழகி இப்போது கையில் தூக்கி கொண்டு போகிறாள். அவள் இருதயம் என்ன பாடுபடும்! இது இப்படி வேண்டாத வேலை செய்து விட்டாளே. வழியிலே யாராவது பார்த்தால் 3 மாதம் வைத்திருந்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாள்? முட்டாள்தனமான காரியத்தை செய்து விட்டாளே. விசுவாசம் விசுவாசம் என்று சொன்னாள். ஒளித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டபோது அவள் சொன்னாள் விசுவாசம் என்று சொன்னாளே. இப்போது என்ன ஆயிற்று? பிள்ளையை கையில் எடுத்து நைல் நதி ஓரமாய் தளர்ந்து நடந்து போகிற தாய், இருதயத்திலே பலமான விசுவாசம், மாம்சீகத்திலே ஒரு கண்களிலே கண்ணீர், தன் பிள்ளையை ஆற்றிலே விட போகிறாள். இனி இந்த குழந்தையை திரும்ப பார்க்க முடியாது. இந்த குழந்தை இந்த தேசத்தின் தலைவராக வருவான் என்பதை விசுவாசித்தாள். அது அவருடைய 80வது வயதிலே நடந்தது. இப்போது 3 மாத குழந்தை, இன்னும் 80 வருடம் அவள் உயிரோடு இருக்க போகிறாளா? அவருடைய மனம் சொல்லியிருக்கும், இதுதான் என் கடைசியாக நான் என் பிள்ளையை பார்க்கிறேன். என்னுடைய பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாக தலைவராக கொண்டு வந்து என் தேசம் விடுதலையாக்கப்படும். இந்த விசுவாசத்தில் குழந்தையை எடுத்துக்கொண்டு நடக்கிறாள். நான் கற்பனையாக பார்க்கிறேன், எத்தனையோ மரங்களில் இருந்து இலைகள் உதிர்ந்து வழிநெடுக கிடக்கும். அந்த இலைகள் பேசுகின்றன, 400 வருஷங்கள் கடந்து போகின்றன. 400 வருஷங்கள் கடந்து போயிற்று. 320 ஆண்டுகள் கடந்து போயிற்று. 400 ஆண்டுகள் இன்னும் கொஞ்ச நாட்களில் கடந்து போகும். இதுவரைக்கும் வராத விடுதலை இனி வரப்போகிறதா? உன் சின்ன பிள்ளை வளர்ந்து இந்த தேசத்தை விடுதலையாக்கப் போகிறானா? பேதையான பெண்ணே, அவள் வெல்ல கொண்டு போனாள். ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து அந்த குழந்தையை ஆற்றிலே அவள் மிதக்க விட்டாள். அதை மிதக்க விடும்போது அவளுடைய இருதயம் அவளை பார்க்கும்போது, என் மகனே, ஒரு தலைவராக வந்து இந்த தேசத்தை நீ விடுதலையாக்குவாய் என்று நான் நம்புகிறேன் நம்பிக்கையிலே வைத்தாள், விசுவாசத்தினாலே. ஆனால் அவனை வைக்கும்போது அடிமையின் மகனாக வைத்தாள். ஆற்றின் மறுகரையிலே அடிமையாக இந்த கரையிலே விடப்பட்ட பிள்ளையை ஆற்றின் மறுகரையிலே இளவரசராக திரும்ப பெற்றாள். அவள் கையிலே வரும்போது அடிமை அல்ல, இளவரசராக அவன் கையிலே கிடைத்தது. விசுவாசத்தின் வெற்றி. இன்றைக்கு கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு உன் பிள்ளையை பார்க்கிற தாயே, மகிழ்ச்சியாய் சமாதானமாய் உன் மகளை காண்பாய். இன்றைக்கு வருத்தத்தோடு சங்கடத்தோடு சூழ்நிலையை பார்க்கிற பெற்றோர்களே, சமாதானமாய் சந்தோஷமாய் பார்ப்பீர்கள். இன்றைக்கு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி, என் செல்ல பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம் என்று எண்ணி யோகேபேத்தை போல கண்ணீரோடு இருக்கிற நீ சமாதானமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாய். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வருகிறோம். எத்தனையோ தெளிவில்லாத சூழ்நிலையை கடந்து போகிறோம். புரிந்து கொள்ள முடியாத பாதை, இருண்டதாய் தோன்றுகிறதாய் இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் நீர் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை மறுபடியும் நினைக்கிறோம். அது எங்களுக்கு விளங்காவிட்டாலும் நாங்கள் உண்மை விளங்கிக் கொள்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் தாமதமானாலும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆகையினால் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உண்மையே உறுதியாய் பற்றி கொள்கிறோம்.
எங்களுடைய கடுமையான பிரச்சனைக்கு நீர் என்ன சொல்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு எப்போதுமே வழிகாட்டியாய் வாழ்க்கை துணையாய் இருப்பதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் யாவரும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் வரும்படியாகும் இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவனாகிய உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும். ராகாபை போல காரியங்கள் நடப்பதற்கு முன்பு நடந்துவிட்டது என்று உடைய வார்த்தையின்படி காண உதவி செய்வீரார். அவளுக்கெல்லாம் நீர் கொடுத்த பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கும் தருவீராக. நாங்களும் நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ, எவைகளை செய்து ஆயத்தமாய் வைத்திருக்கிறீரோ, அவை எல்லாவற்றையும் காண எங்களுக்கு உதவி செய்யும். எதிர் வல்லமை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.